இந்த வழக்குல ஒருவேளை விஜய் அவருடைய தரப்பு இருந்திருந்தா அவருடைய தரப்பு செய்தி அப்படியே வந்திருக்கும். ஒரு தரப்புக்கான செய்தியை முழுசா அழிச்சிட்டு ஒரே ஒரு தரப்பு, அதாவது இங்க அரசு தரப்பு விளக்கம் இருக்கும், அதுக்கு நீதியரசர் கண்டிச்சாருன்னா அது ஒரு செய்தி. அப்ப எப்படி பார்த்தாலுமே விஜய்க்கு எதிராக மட்டும் செய்தி வரும். இது அப்பட்டமா ஒரு திட்டமிட்ட நாடகமா உங்களுக்கு தோணலையா? நீ நேர்மையா இருந்து வச்சுக்கவேன், நான் திரும்ப சொல்றேன், நேர்மையா இருந்தீங்கன்னா நீ விஜய் அவரோட தரப்பையும் சேர்த்து வச்சிருந்த ஒட்டுமொத்த வழக்கு நடந்துக்கணும். நான் காலையில இருந்து காத்திருக்கிறேன், என்னது அந்த வாதம் பிரதிவாதங்கள் தொடர்ந்து கவனிக்கிறோம். லைவ்ல தி ஹிந்துடைய முகமது அவருடைய பதிவுகள் இது எல்லாரும் தொடர்ந்து கவனிக்கிறோம். நீதிமன்றத்தில் என்ன யார் பேசுறா, என்ன சொல்றாங்க, நான் தொடர்ந்து கவனிச்சுட்டே வரேன். எந்த இடத்துல விஜய் தரப்புல எந்த பதிலையும் காணா, விஜய் தரப்புல இருந்து எந்த விதமான விளக்கம் வரவே இல்லை. அப்படி நம்ம ஒரு குழப்பம் வந்துச்சு வச்சுக்கோங்க. காலையில எழுந்து இந்த ஆர்டரை டவுன்லோட் பண்ணது தெரியுது, விஜய் தரப்புல யாருமே இல்ல. இது ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்குது. இவ்வளவு பெரிய சம்பவம் மட்டும் கிடையாது, நேற்று ஒரு பிரச்சாரமே நடந்து முடிஞ்சிருக்கு. அது முழுக்க முழுக்க ஒரு சார்பாக பிரச்சாரம் நடந்து முடிச்சுன்னா இங்க தான் நினைச்சத திமுக தான் நினைச்சத புத்திசாலித்தனமா சாதிச்சிருச்சு. நேரடியாக எதுக்கு வக்கில்ல, அப்ப சுத்தி வேற எதுவும் எப்படி இருக்கிறது? அப்ப இது தந்திரமான சூழ்ச்சி தான், வேற என்ன? நான் கேட்கிறேன், இதை ஏன் நான் விஜய் தரப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். இதுக்கு வரேன் ஏன் அப்படின்னா, எடுத்தது அந்த பெட்டிஷனுடைய பதில் வருது, அதுக்கப்புறம் அரசு தரப்பு விளக்கம். இந்த இடத்துல நீதியரசர் குறுக்கிட்டு நானே பார்த்தேன் விஜய் வாகனம் போகுது, அதுக்குள்ள 2 இளைஞர்கள் பைக்ல விழுகிறாங்க, இதுக்கெல்லாம் நீங்க கிட்ட அதாவது முட்டிட்டு ஓடி போன வழக்கம் பதிவு வேணாமா அப்படின்னு நீதியரசர் சொல்றாரு. ஏன் பதியாம விட்டீங்க? அந்த இடத்துல நீங்க அந்த வாகனத்தை பறிமுதல் செஞ்சிருக்கீங்க. இந்த அளவுக்கு காட்டமா போகுது. அந்த இடத்துல விஜய் அவர்கள் தரப்பு இருந்தா வச்சுக்கோங்க, நியாயமான விளக்கம் கிடைக்குமான்னு நீதியரசர் கேட்டுக்கலாம்ன்றது என்னுடைய பிரதிவாதங்கள். இது எப்படியா போயிருந்தா ஆரோக்கியமா நியாயமா இருக்கும்ன்றது என்னோட வாதம். நீங்களே யோசிங்க. இது எதை சொல்ற, இந்த வாகனம் போகும்போது 2 பசங்க உள்ள விழுவாங்க, உள்ள விழுந்து தெரிஞ்சும் டிரைவர் ஓட்டிட்டு போயிட்டாரு, எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணாரு. அப்படின்னா செக்ஷன் 106 கீழ நீதியரசர் சொல்ற மாதிரி ஒரு வழக்கு பதிவு செய்யலாம், நான் ஏத்துக்குவேன். ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ பாத்தீங்க, அவர் நீதியரசரே சொல்றாரு, யூடியூப்ல எல்லா வீடியோ கிடைக்குது, அந்த யூடியூப்ல நீங்க தேடுங்க, நானே போட விரும்பல, போட்டா நான் தூக்கிட்டு வந்து வேண்டு போட மாதிரி இருக்கும், நீங்களே தேடுங்க. விஜய் அவர்கள் இந்த பக்கத்துல ஒரு வீடியோ எடுப்பாங்க, அதுல அந்த பசங்களை ஒழுங்கா வர சொல்லி பார்த்து வர சொல்லி அவர் கண்டிப்பாரு, இல்லாட்டி கேட்டுக்கொள்வாரு. அதுக்கான வீடியோ வந்திருக்குது. எனவே இப்ப என்ன ஆயிருக்கு பாருங்க, இந்த ஒரே ஒரு வீடியோவை திமுக காரன் பிரச்சாரமா பரப்புறான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சார்பாக நீதியரசர்கள் நின்றுட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்கள்கிட்ட வந்துரும்ல. அப்ப இன்னொரு செய்தி நீங்க கேட்கவே இல்லை ஆயிரும்ல. அப்ப விஜய் அவரோட தரப்பு நீங்க இருந்திருந்தா, அதாவது ஒட்டுமொத்த நீதி சம்பந்தமா வாதம் பிரதிவாதம் போகும்போது அங்கே முக்கிய குற்றம் சாட்டப்படக்கூடிய விஜய் அவரோட தரப்பு இருந்திருந்தா மட்டும்தான் இந்த உண்மை வந்திருக்கும். இந்த உண்மை வந்துருச்சு. இந்த குற்றம் சாட்டு காலையில் அடிச்சு தள்ளுறா, எது எல்லா செய்தியும் நான் கேட்கிறேன், உனக்கு மூளைன்னு ஒன்று இருந்தா ஏன் விஜய் அவரோட தரப்பு வரல செய்தி? அப்ப நீ கேட்டுக்கணுமா இல்லையா? கேட்டுதான் நீ நியாயமான விடும். அப்ப நீ எல்லா பேருமே எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான இடங்களில் பெரிய லெவலில் திமுக வலைப்பின்னல் மாதிரி சரியாக பார்த்துருக்கு.